தங்கச்சி கமலா. அண்ணா கூப்பிட்ட குரலுக்கு என் தங்கச்சி அண்ணான்னு கூப்பிட்டுடுச்சே. 8 வருஷமா பிடிச்சிருந்த சித்தப்பிரமை தெளிஞ்சு போச்சா? அப்படியா? ஆமாம்மா. எதிர் வீட்டுல மலேசியாவில இருந்து ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. அவர் வீட்டுல விருந்துக்கு நம்மள எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. வரையாம்மா? ஐயோ என்னம்மா அண்ணா, எனக்கு திடீர்னு தலை வலிக்குது. நான் வரல. தலை வலிக்குதா? பின்ன எங்க தொந்தரவு பண்றீங்க? கமலா இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போலாம். நீ படுத்துக்கம்மா. அப்படி அலக்க நீங்க சலக்க போ மல்லம்மா. என்ன அது? ஒண்ணு இல்லையா? அது சாம்பார், இது ரசம், இது சோயா பீன்ஸ். இருக்கட்டும். என்னப்பா இது வேற கரண்டி சொடக்குன்னு எடுத்து அள்ளி மொத்தமா ஊத்தாம. நீங்க விருந்துக்கு வர்றவங்க வீட்லயே வயிறு நிறைய சாப்பிட்டு வந்து இங்க சும்மா சொகுசுக்கு சாப்பிடுவாங்க. நீங்க என்ன சாப்பாட்டுக்குன்னா வந்திருக்கீங்களா? உழைப்பாளி தொழிலாளி, எங்களுக்கு பசி, நாங்க சாப்பிடுறோம். ஒண்ணு பண்ணுங்களேன். ஏன் இப்படி மொத்தமா கண்ணு போடுற மாதிரி தவணை முறையில ஒரு 6 வாட்டி சாப்பிட்டுருங்களா? அதெல்லாம் நம்ம ஒத்து வராது. விடுங்க. நீங்க என்னங்க நீங்க சாப்பாடு எப்படி? என்னங்க ஒரு புடி கூட வாய்க்குள்ள போல எப்படி எப்படின்னு கேட்டா எப்படிங்க சொல்றது? இல்லீங்க, பார்வைக்கு சாப்பாடு எப்படி? பார்வைக்கு நல்லா இருக்குது. பார்வைக்கே இவ்வளவு நல்லா இருக்குது, உள்ள போனா எவ்வளவு நல்லா இருக்கும்? ஜிஞ்சாமிரதமா இருக்கும். அப்புறம் என்ன அடிக்க சுகமுருக்காங்க. நீங்க 1000 தான் சொல்லுங்க. நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்து என்ன நம்ம 2 பேருக்கும் ஒரு சம்சாரமா? அத சொல்லுங்க. அவங்க அவங்களுக்கு சம்சாரம் இருந்து அது கையால சமைச்சு அது பரிமாறிச்சுன்னா அதனுடைய ருசிய வேற. கணக்கு கழுகுனாங்க. இந்த கலர் இந்த ருசி எல்லாம் எப்படி வந்துச்சுன்றீங்க? எப்படி? ஏன் பொண்டாட்டி அவ கையால சமைச்சு போட்டதுன்றேன். விருந்து வந்த இடத்துல ஏன் ஒப்பாரி வைக்கிற? அப்ப பார்த்தப்ப கூட உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு சொல்லவே இல்லையே. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாவது சட்டமா? இப்ப உங்க சம்சாரம் இங்கதான் இருக்குல்ல. ஏன் சம்சாரம் என் வீட்டுல இல்லாம பின்ன உன் வீட்டுல இருக்கும்? உங்க சம்சாரத்தை கொஞ்சம் காட்டினீங்கன்னா, கொஞ்சம் பரிமாறிச்சுன்னா என் சம்சாரத்துக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளவுதானே? டார்லிங், டார்லிங், உன் ஹஸ்பண்ட் காலிங். எங்கடா ஏறி நின்னு பாக்குற? உட்காரியா? இது என் பொண்டாட்டி விமலா. அப்ப என் கண்ணு பொய்யா அச்சு வாத்த மாதிரி இருக்குது. உனக்கு மாத்திரம் இந்த குழப்பம் இல்ல, ஊர் பூரா இதே மாதிரி குழப்பம் தான். நல்ல காலம் எனக்கு இல்ல இந்த குழப்பம். உன் கையால பரிமாற இதோட சம்சாரத்துக்கு ரொம்ப சந்தோஷம், பிரியமா சாப்பிடுமா? பரிமாறு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ஐடியா. சாம்பார்ல சலக்குன்னு கைய துவச்சுக்கோ. இது அந்த பொண்ணு முந்தானியில தடவிடு. வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு நம்ம தங்கச்சியா இல்லையான்றதை ஊர்ஜிதப்படுத்திடுவோம். புருஷ முஞ்சாதிக்கு நடுவுல நின்று பரிமாறணுமா? அவன் இஷ்டத்தை ஏன் கெடுக்கிற? கணக்கு கணக்கு. இந்த மாதிரி சிங்கப்பூர் போட்டவதான் நீ ஆசைப்பட்ட. உடனே எடுத்து பாரு. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. போற விட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அடையாளம் பாத்துக்கா, அப்புறம் வாங்கிக்க. ஏமா இவங்களுக்கு வடமாய செலம் பண்ணிருந்தியே, அதெல்லாம் கொண்டாமா சீக்கிரம் போ. இதை கொண்டு வந்து முதலாளி என்ன கார வச்சு தேடுவாருங்க. ஆமா. அப்ப வடமாயசெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப சொல்றீங்களா? கையில நம்ம தண்ணிங்க. இப்படி சாப்பிடுறதுக்கு தண்ணி எதுக்குங்க? ரசம் போதுங்க. இப்ப போடுங்க. அலம்ப முடியாது. கழுவுப்பா. நாங்க இப்படி மணக்குது. ஏதோ ஒரு கை ஊத்துங்க. சரித்திரம் பிடிச்சா நான் பயந்துட்டேமா. எதிர் வீட்டுக்கு விருந்துக்கு உன்னை விட்டுட்டு போனமா. உன்னை நினைச்சுட்டே இருந்தனா. என்னால ஒரு வா சாதத்தை கூட எடுத்து வைக்க முடியல. அவங்க எடுத்து வைக்க முடியல, அது வேற விஷயம். மொத்தத்துல நீ இருக்கிற. அப்பா உனக்கு தலைவலி தேவையில்லையம்மா? முக்கால்வாசி பரவாயில்ல, இல்ல கொஞ்சம் இருக்கு. ஐயோ இன்னும் கொஞ்சமே இருக்க கூடாது. முந்தைய கொண்டா. ஐயோ எங்கம்மா உன் புடவைக்கு முந்தைய காணும். என்னங்க உன் தங்கச்சி புடவைக்கு முந்தானையே காணுங்க. என் தங்கச்சி புடவைக்கு முந்தானையே காணுமா? என் தங்கச்சி புடவைக்கு முந்தானையே எவன் தொட்டாலும் வெட்டிடுறேன். ஐயோ அண்ணி இடுப்புல சொறி வச்சிருக்கேன். இந்தாங்க கொண்டா கொண்டா. நீங்க இந்த பக்கம் வாங்க. நீ தலையை எப்படி திருப்பு. இந்த புடவைய தலையை சுத்தி கட்டுங்க, தலைவலி போயிடும். இந்த முந்தானைய இந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லையா? தலைவலிதான். நான் சொல்லல. என் குழந்தை பட்டு குழந்தை, என் தங்கச்சி ராஜாத்தி,
அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும்னு. அம்மா கண்ணு அப்படியே பட்டுக்குமா என் ராஜாத்தி கண்ணு வாடி. கட்டவளே, அந்த வீட்டுல பார்த்தது விமலா தாண்டி. என் கமலா இங்கேதான் இருக்கா. என்ன நினைச்சேன், அவ கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டா. வளர்ப்பு அப்படி. உலகத்துல ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்களாம். என் ஃப்ரெண்டு சொல்லி இருக்கான். நீங்க சந்தேகப்பட்டுட்டு இப்ப பழி என் மேல போடுறீங்களா? உன்னால நல்ல வட பாயாசத்தை விட்டுட்டு வந்துட்டுமே. நல்ல வேலை, கொஞ்சம் ஏமாந்திருந்தோம், மாட்டிட்டு இருப்போம். ஏமாட்டிக்கிறோம். இந்த மாதிரி மங்கம்மா சமயத்துக்கு அப்புறம் அடுத்தபடியா சுரங்கப்பாதை தோன்றதே நான் தான் நினைக்கிறேன். வருஷம் 1 2 8 வருஷம் கடப்பாறையும் கையுமா நின்றுக்கிறேன். நீ வந்து போற வழி எப்படி சௌரியமா இருக்கா இல்ல சரிதா? ரொம்ப சௌகரியமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நான் வச்சிருக்கிற மாதிரியே ஒரு செட்டு புடவை புதுசா வாங்கி கொடுத்தீங்களே, அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். என் பந்து எங்க? கவலைப்படாத, எங்க போனாலும் நான் எடுத்து தரேன். ஓஹோ, பந்த குழியில போய் பந்துக்கிட்டியா? புடி மட்டைய. சரவணா, பந்து என் கை கிடைக்கல, கைதான் குழியில மாட்டிக்கிட்டு. கொஞ்சம் தள்ளி விடு, அப்படியே தள்ளி விடு, தள்ளி விடு, தள்ளி விடு, அப்படியே. இவ்வளவு தகராறு பண்ற நீ? இப்ப இருக்கிற பாரு. ஐயோ, கொஞ்சம் கூட மூளையே இல்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? பந்தை இப்படி எடுக்கிறது. வேற எப்படி எடுக்கிறது? எப்படி? சரவணன் தம்பி கடவாரியை கொண்டு வந்து குத்த போது பந்து பட்டார்னு வெடிக்கும் போது இதால எப்படி பந்தை எடுக்க போறான்? பொறுத்துதான் பாப்போமே. ஆஹா, 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 ஆஹா. ஐயோ, இது இந்த மரமண்டிக்கு தெரியாம போச்சு. சரவணா, கண்ணா, ராஜா, அம்மா, சரவண அழகுல மட்டும் இல்ல, உலகத்திலேயே சிறந்த அறிவாளியா வரப்போற பாருங்க. முருகன் அருளால பிறந்தவனாச்சே. அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அருளினோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8. வள்ளியம்மே, என்ன சில மாதிரி திகைச்சு போய் நின்ட்ட? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. இன்னைக்கு கோயில்ல பிரசங்கம் இருக்குல்ல? ஆமா, அதை ஞாபகப்படுத்திட்டு போத்தான் வந்தோம். குடும்பத்தோட கண்டிப்பா நீங்க வரணுங்க. அவசியம் வந்துடுறேன். ஆகவேதான் சொல்கிறேன் நண்பர்களே, ஒருவன் தவம் செய்து என்னதான் அரும் பெரும் சக்திகளை அடைந்திருந்தாலும் ஆண்டவனை எதிர்க்க கூடாது. அப்படி ஆண்டவனை எதிர்த்தவர்கள் எல்லோருமே ஒழிந்துதான் போயிருக்கிறார். இதற்கு புராணங்களில் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. நாராயணனை எதிர்த்த ஹிரண்யன் சுக்குநூறாகி போனான். கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்த்த கம்சன் பூண்டற்று போய்விட்டான். முருகனை எதிர்த்த சூரபத்மன் இருக்கும் இடமே தெரியவில்லை. இப்படி ஆண்டவனை எதிர்த்து அழிந்து போன 3 அறிவிலிகளையும் எண்ணி பாருங்கள். ஐயா, நீங்க சொல்றது தவறு. என்ன தம்பி, இங்க வாப்பா. நான் சொன்னதுல என்னப்பா தவறு? நாராயணனை எதிர்த்த இரண்ய அழிஞ்சா, கிருஷ்ணனை எதிர்த்த கம்சன் புரிஞ்சா உமரா. ஆனா முருகனை எதிர்த்த சூரபத்மன் அழிவும் இல்ல, அவன் அறிவிலையும் இல்ல. என்னப்பா இல்லாத ஒண்ணு புதுசா சொல்றியே? பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் சூரபத்மா அழிஞ்சுட்டா தானே சொல்றாங்க. நீ சின்ன பையன் இல்லங்கிறியா? அது எப்படி? நாராயணனை வணங்கும் போது இரண்யனை வணங்குறாங்களா? இல்ல. கிருஷ்ணனை வணங்கும் போது கம்சனை வணங்குறாங்களா? இல்ல. ஆனா முருகனை வணங்குறப்போ சூரபத்மனையும் சேர்த்தே வணங்குறாங்க. எப்படி? முருகன் கிட்ட சண்டையில தோத்தப்போ சூரபத்மன் கடைசியா சேவலும் மயிலுமாகி தான் செய்த பாவத்துக்கு உங்களை சுமந்துகிட்டே இருக்கணும்னு முருகன் கிட்ட வரம் கேட்டானே. உண்மைதான், உண்மைதான். முருகன் அறிவுக்கடவுளாச்சே. அவன் செய்த பாவத்துக்கு மயில வாகனமாவும், அவன் செய்த தவ புண்ணியத்துக்கு சேவல கொடியாவும் ஏத்துக்கிட்டார் இல்லையா? ஆமா, ஆமா. அப்படி இருக்கும்போது அவன் அழிஞ்சான்னு எப்படி சொல்ல முடியும்? எப்பவும் முருகன் கூடயே இருக்கணும்னு வரம் வாங்கின சூரபத்மன் எப்படி அறிவிலியாக இருக்க முடியும்? இத்தனை வருஷம் முருகனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற எனக்கே தெரியாத ஒரு புது விளக்கத்தை கொடுத்துட்டியப்பா.
நீ ஒரு மேதை, அறிவு களஞ்சியம், ஞான சுடர். முருகா முருகா. என்ன அறிவு, என்ன அறிவு! இந்த மாதிரி புத்திசாலி பையனை நான் பார்த்ததே இல்லை. ஐயா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நன்றி. வணக்கம். வாங்க. சரவணா, சரவணா, சரவணா. வள்ளியம்மே, இப்பதான் பள்ளிக்கூடம் போறான். அவனை ஏன் கூப்பிடுற? என்ன பள்ளிக்கூடம் போயிட்டானா? இன்னையில இருந்து அவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு அனுப்பிச்சிங்களே. ஏன் இப்படி சொல்ற? நேற்று அவ்வளவு பெரிய கூட்டத்துல நம்ம குழந்தையோட அறிவை பாராட்டுறது நீங்களும் தானே கேட்டீங்க. இதுக்கு மேல எதுக்குங்க படிப்பு? அந்த கூட்டம் பாராட்டுறதே போதும்னு நீ நினைக்கிறேன். ஆனா ஊர் உலகம் எல்லாம் அறிவாளி அறிவாளின்னு பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். அதை நிறைவேற்றாம விட மாட்டேன். அதான் என் கனவு. ஐயோ, என் கனவு என்னன்னு தெரிஞ்சா உங்க இதயமே வெடிச்சு போயிடுங்க. என்ன உன் கனவு? நான் சொல்லட்டுமா? உன் மகன் பெரிய பக்திமானாகி நம்ம முருகனுக்கு சேவை செய்யணும், ஆயுள் பூரா அவனுக்கு அடிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதானே? ஆமாங்க. படிக்கிறதுனால அவன் பகுத்தறிவு வளர்ந்து பக்தி குறைஞ்சிருமோன்னு பயப்படுறேன். அப்படித்தானே? ஆமாங்க, அதேதான் அதேதான். தப்பு. படிச்சு பட்டம் வாங்கின விவேகானந்தர் தான் உலகமெல்லாம் பக்தி கொடிய நாட்டார். நம்ம சரவணனும் அதே மாதிரி இருப்பான்னு நான் சொல்றேன். அதனால அவன் படிப்பு விஷயத்தில் நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். கடவுளே, அவனுடைய அறிவை வளர விடாம பண்ணி ஆயுச வளர வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டே.